வணக்க மக்களே. ஒரு தெலுங்கு நபர் தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒரு நபர். தெலுங்கர் தான் அவரு. ஸோ தெலுங்கு மொழி பேசுறவனும் தெலுங்கர் தான். ஸோ அந்த தெலுங்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு மேடை பேச்சு. அவங்க ஆட்கள்லாம் கூப்பிட்டுட்டு தெலுங்கு கவுண்டர் என்ன சொல்லுவாங்க, அந்த நாயக்கர் ரெட்டி தெலுங்கு இப்படின்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்கலாம் தமிழர் அல்லாத டீம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க போல. ஒருத்தர் பேசியிருக்காரு. நாங்களாம் விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆட்களுக்கு முன்னாடியே தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. விஜயநகர பேரரசோட மேப்பை மைண்டில் வச்சுக்கோங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா மேப் அப்படியே இருக்கும். ஸோ இவங்க அடுத்த கட்டம் நகர்றாங்க அப்படின்னா அதுக்கான வேலைகள் தான் பார்க்குறாங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியது யாரு? முக்கியமான ஒரு மாஸ்டர் மைண்ட் யாருன்னா தமிழர்கள். தமிழர்கள் என்றைக்குமே அந்த உண்மையான தமிழர்கள், ஆரிஜின் தமிழர்களை சொல்கிறேன், அதாவது உண்மை தமிழர்கள். இதில் என்ன உண்மை தமிழர்கள் பொய் தமிழர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. அது யாருன்னு தேடி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உண்மையான தமிழர்கள் என்றைக்குமே டேஞ்சர் தான். அவங்கள விழிப்புணர்வு அடைய விடாமல் தமிழ் தேசியம் சொல்லிட்டு ஆமாம் போர்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுத்த வைக்கணும். இவனுங்க சிந்திச்சிடக்கூடாது. தமிழ் தேசியத்தை பார்த்துப்பாங்க, சீமான் பார்த்துப்பாரு, பாரி பார்த்துப்பாரு, அவர் பார்த்துப்பாரு, இவர் பார்த்துப்பாரு, நம்ம கூட இன்னும் சப்போர்ட் பண்ணுவோம். ஜெய் ஹே வாழ்க ஒழிக இது மட்டும் கத்திட்டு பேசாமல் உட்காந்துக்கலாம். அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க யாருன்றது தேடவே போகிறதில்ல. ஏன்னா தமிழுக்காக பேசுறாரு. தமிழர் தான். பாரிசாரன் யாரு, சீமான் யாரு அப்படின்னு கதறிட்டு இருப்பாங்க. இப்போ தெலுங்கு நபருக்கான ஒருத்தர் பேசியிருக்காரு. தைரியமா மேடையில் ஏறி நாங்கள் வாள் எடுத்துட்டு வருவோம், அதை எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி பேசுறாப்புல. ஓப்பனாக அந்த வீடியோ இருக்கு, யூடியூப்லேயே இருக்கு. நம்மளுக்குலாம் கைட்லைன்ஸ்ல தூக்கிடுறாங்க. இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் எப்படி விட்டுருக்காங்கன்னு தெரியல. அந்த சேனல் பேர் ஏதோ காவல்காரன் பிஎம் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. காவல்காரன் சொல்லி ஒரு சேனல்லாம் வச்சிருக்காரு. காவல்காரன் அவர் தான். யாருக்குன்னா தெலுங்கு ரெட்டி சமூகம் அவங்களுக்கான காவல்காரர். தமிழர்களுக்கு அச்சுறுத்தல். விஜயநகர பேரரசு ஆட்சியை நிறுவிடுவோம்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் தெரியுமா? தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசு உருவாகுது அப்படின்னா அங்கிருந்து படையெடுத்து இங்க இருக்க மக்களும் மன்னர்களையும் அடிச்சு ஒடுக்கி கொடுமைப்படுத்தி சாம்ராஜ்யத்தை ஏறி மிதிச்ச ஒரு சாம்ராஜ்யம். ஸோ அதை கொண்டு வருவோன்னு சொல்றாரு ஒருத்தர். தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே நம்ம ஊர்ல தான் மேடை போட்டிருக்காங்க, நம்ம ஊர்ல கரண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஊர்ல ஸ்டேஜில் நின்று பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல அங்கிருந்து வந்தவங்க எதுக்குடா கொடியை கட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு ஒரே ஒரு கொடியை கட்ட சொல்லி ஒருத்தர் அடிச்சுட்டாப்ல. அடிச்சதுக்கு அங்க எவ்வளவு பெரிய பரபரப்பு உருவாச்சு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஸ்டேட்ல. நம்ம ஊர்ல நியூஸ் அவ்வளோ வரல, ஆனா அவங்க ஸ்டேட்ல பயங்கரமான பரபரப்பு. அந்த நபரையும் கைது பண்ணிட்டாங்க. இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, கன்னடர்கள் தமிழர்களுக்கும் ஏற்கனவே பயங்கரமான பரம்பரை பகை மாதிரி உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அந்த மக்களுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அரசியல் ரீதியில் மிகப்பெரிய பகை மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. இது நம்ம அட்ரஸ் பண்ணல அப்படின்னா அதோட பாதிப்பு மிகப்பெரிய வீரியமானதா இருக்கும். நம்ம ஊர்ல தான் தமிழ்ல தான் அவங்க வச்சிருக்க தமிழ்லைன்ஸ், அவங்க சேனல் பேரு எல்லாமே தமிழ்ல இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி திட்டுறாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. தமிழருக்காக தமிழ் தேசியத்தை உருவாக்குறாங்கன்னு ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. அவங்க தமிழ் இல்லையான்னு அப்புறம் பாக்குறது. பட் ஆனா பேர் என்ன? தமிழர் கட்சின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா இவங்களை பாருங்களேன், எல்லாம் தமிழ் பேர் வச்சுக்கிட்டு நாங்க கன்னடர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், ரெட்டிகள்ன்றாங்க. அப்போ உங்க லாங்குவேஜ்ல சேனல் நடத்த வேண்டியதானே, உங்க லாங்குவேஜ்ல பேசி மீட்டிங் போட வேண்டியதானே. யார் உங்களை என்ன கேட்க போறா? தமிழ்நாட்டில் நின்றுட்டு தமிழ்ல பேசிக்கிட்டு நாங்கள் ரெட்டிக்காக பாதுகாப்பா இருப்போம்னா எனக்கு புரியல. தமிழர்கள்லாம் ரெட்டிகளா இல்லை தமிழர்கள்லாம் தெலுங்கர்களா? எனக்கு புரியவே என்ன சொல்ல வராங்கன்னு. இவங்களோட ஐடியாலஜி தப்பா இருக்கு. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் படையெடுத்து வந்தவங்க தான். அவங்க சொன்னபடியே அவங்க படையெடுத்து வந்தவங்க தான். பல பேருக்கு பூர்வமாக இங்கே இருந்திருப்பாங்க. இந்த படையெடுத்து வந்தவங்களுக்கு என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு தமிழர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க நோண்ட ஆரம்பிப்பாங்க, சர்வே எடுப்பாங்க, சொத்து கணக்கெல்லாம் சர்வே எடுப்பாங்க. உண்மையான தமிழை ஆட்சிக்கு வந்தோன்னா கண்டிப்பாக எடுப்பான், சர்வே எடுப்பான். ஏன்னா மக்கள்லாம் பஞ்ச பராதியாக இருக்காங்க. எங்கே தான்டா காசு போச்சுன்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க. சொத்துக்கள், பல ஏக்கர்கள், பல பண்ணை வீடுகள் இதெல்லாம் தேடப்படும். இதெல்லாம் எங்கே இருந்துச்சு? யார் மேலே பட்டயம் போட்டுச்சு? இது பூர்வீகத்தில் யாரோட இருந்துச்சு? யார்கிட்ட வந்து பிடுங்கினது? விஜயநகர பேரரசு ஆட்சிக்கு வந்தோன்னா எந்தெந்த குறுநில மன்னர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுச்சு? திருப்பி அதெல்லாம் மக்கள்கிட்ட கொடுக்கப்படுச்சா? கவர்மெண்ட் ஒப்படைக்கப்படுச்சா? இதெல்லாம் தேட ஆரம்பிப்பாங்க. இப்படிலாம் தேடும் போது பல பெரிய முதலைகள்லாம் மாட்டோம். அவங்க யாருமே மாட்டிடக்கூடாது. அதாவது கொஞ்சம் குட்டி மைனாரிட்டி, அவங்க தான் மைனாரிட்டி குட்டியான ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம்லாம் சொத்துக்கள்லாம் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஆட்கள்ல ஏவல் நாய்களை விட்டு ஏவி விடுறது. பதட்டம். எங்க வந்தாலும் நம்ம சுத்தம் பிடிங்கிடுவாயிலோ, ஐயோ நம்ம விளாட்டிடுவாயிலும் பதட்டம். எதுக்கு பதட்டப்படணும்? நீங்க நேர்மையா ஆட்சி செய்றீங்க. தமிழ்நாட்டே நீங்க தான் ஆள்றீங்க. நேர்மையா ஒரு ஆட்சி செஞ்சிருந்தீங்க. நீங்க ஒரு நல்ல கூட்டமா இருந்தீங்க. தமிழர்களுக்காக திராவிட கழகம் நடத்திருக்கீங்க அப்படின்னா உங்களை யார் என்ன செய்ய போறா? நீங்க நியாயமான வழியிலான சொத்து சேர்த்திருப்பீங்க. உங்களை யார் எதுவும் சொல்ல போறா? ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை. அப்ப நீங்க அராஜகமாவும் அநியாயமா ஏதோ ஒன்று பண்ணிருக்கீங்க. அதுதானே பாட்டப்படுறீங்க. அதுக்கான தமிழர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு பயப்படுறீங்க. தமிழ்நாட்டை தமிழன் ஆள்றதுக்கு உங்களுக்கு என்னங்க பயம்? அப்ப நீங்க ஏதோ தவறு செஞ்சிருக்கீங்க. இதான் மெயின் ரீசன். சரி, இப்பதான் வீடியோக்குள்ளே போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாரிசாலன் ஒன்று பேசியிருக்காப்ல. அந்த வீடியோ கிளிப் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்த
இப்போ பேசிட்டோம், பேச வேண்டிய அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம்லாம் பேசிட்டேன். இதுக்கு மேலே அதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு சிண்டு மூட்டி விடுற வேலை நடக்குது. முதல் அந்த கொடி பஞ்சாயத்து நடந்துச்சு, இப்போ இந்த பஞ்சாயத்து நடக்குது. ஏதோ ஒரு வகையில் ட்ரிகர் பண்ணி விடணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் உஷாராக இருந்துக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ் மக்கள் கொந்தளிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வாழ்வா சாவான்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அன்றாடங்காட்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு கொஞ்ச நாள் சோறு கொடுக்குற அளவுக்கு தான் வச்சிருக்கணும், போராடுறதுக்கு திறமை இருக்கணும். சோத்துக்கே வழி இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கீங்க. அவங்க எங்கிட்டு போராடுவாங்க? உங்க ஐடியாலஜியே தப்பா இருக்கு. சரி, பாரிசாலன் வீடியோ பார்க்கலாம், என்ன சொல்றாருன்றத தெளிவாக கேட்போம். ஆளுதல் அப்படிங்கிறது அது ஒரு முறையற்ற போக்கு. இந்த முறையற்ற போக்கை காலங்காலமாக தமிழர்கள் யாரும் செய்யலை. இப்போ தமிழ் மூவேந்தர்கள் பல முறை படையெடுத்திருக்காங்க, பல முறை வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க, படையெடுத்துலாம் வந்திருக்காங்க. ஆனால் எங்கேயாவது மூவேந்தன் இங்கேருந்து போன ஒரு சோழ மன்னன் அங்கே போய் உட்காந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான்? கிடையாது. அப்படி ஒரு நிகழ்வே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. முழுக்க முழுக்க தமிழர்களுடைய பகுதியில் மட்டும்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினார்களே ஒழிய வேற ஒரு நாட்டு பகுதிக்கு போயிட்டு அவங்க அங்கே ஆட்சி அதிகாரங்களை செலுத்தியது இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு நபரை முடிசூட்டிட்டு வருவாங்க, இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நபரை முடிசூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா அதுதான் நியாயம். இப்போ கடாரம் வரைக்கும் சோழர்கள் படையெடுத்து போனாங்க. அங்கே போய் கடாரத்தை போய் ஆட்சி செய்யலை, மாறாக அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை சோழர்களுடைய படையையும் கொடுத்து நீங்கள் நம்மளுடைய கப்பல்கள் போக்குவரத்து இதுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்து இங்கே ஆட்சி செய்யுங்க. அவரும் அந்த வாரிசில் யாராவது ஒரு இருப்பார், அண்ணனோ தம்பியாவோ, யார் இவங்களுக்கு உடன்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முடிசூட்டிட்டு வந்துருவாங்க. வணிக நோக்கத்துக்காக செஞ்சாங்க. அது வணிக நோக்கம் தான் பிரதானம். அது நோக்கம் என்னன்னா நம்மளுடைய வணிக கப்பல்களை தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம அதிகாரத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு, தேவைப்படும். அப்போ நம்ம வேற வழி இல்லை. அவங்க அங்கே போகிற கப்பல்கள் எல்லாம் அடிச்சு புரிஞ்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கொள்ளையடிக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த கொள்ளை கூட்டத்துக்குலாம் அந்த கடார அரசர் தான் ஆதரவா இருக்கிறாரு. அவர் தான் அந்த கொள்ளையடிக்கிறாரு. சோழ கப்பல்கள்ல வளங்கள் அதிகமா இருக்குங்கிறனால போராடலாம். அப்ப வணிகர்களுக்கு பாதிப்பாகும். சோழ நாட்டோட வணிகம் செய்யறதுக்கு சீனர்கள் வரமாட்டாங்க. சீன தேசத்தோட வணிகம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப மலாய பகுதிகள், இந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் வணிகம் போற வணிகர்கள் பயப்படுவாங்க, அஞ்சுவாங்க. உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, திருட்டு பயம் அதிகமா இருக்கு, பாதுகாப்பு பத்தலை. அப்படிங்கும்போது இது சிக்கலாகும். அப்ப அந்த இடத்துல அவங்க சொல்லி பாக்குறாங்க, ஓலை அனுப்பி பாக்குறாங்க, நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் கொள்ளையர்களை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் அப்பெல்லாம் ஒடுக்க முடியாது, அது இதுன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இது நீ ஒடுக்கலைன்னா நான் ஒடுக்குறேன் அப்படிங்கிறேன். இவன் எப்படி கடல் கடந்து இவ்வளவு தூரம் வந்துருவானான்னு சொல்லிட்டு தனாவட்டில் பதில் வருது. அப்ப கடல் கடந்து போய் தான் நம்ம பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு அங்க போய் அங்க பாடம் புகட்டிட்டு வராங்க. போகும்போது அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிற அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு மன்னனை முடிசூட்டிட்டு வராங்க. இதுதான் நடந்தது. இதுதான் ஒரு மாண்பு, அறம். இதுதான் ஒரு மாண்புன்னு சொல்றாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, கடாரம் கொண்டான்ற ஒரு விளக்கத்தை நான் சொல்லலை, பாரிசாலனே சொல்றாப்புல. அங்க இருக்க வணிகத்துக்கு ப்ராப்ளமா இருந்திருக்கு. கடல் கொள்ளையர்கள்லாம் எப்படி உருவாகியிருப்பாங்க? ஒரு நாடு செல்வ செழிப்பா வளமா இருந்துச்சுன்னா யாராச்சும் கடல் கொள்ளையர்கள் உருவாகுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஊரை எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல என்ன நடக்கல, ஃபியூச்சர்ல நடக்கும். அந்த துறைமுகம் கட்டுறாங்கல்ல, துறைமுகத்தில் ஃபியூச்சரில் நடக்கும். இந்த மீனவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த பாதிப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சோமாலியான்னு ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட வரலாறு பாருங்க. அவங்க சோமாலிய அரசுலாம் இப்போ கடல் கொள்ளையர்களாக மாறிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாட்டில் வளங்களே இல்லை. அந்த நாட்டு வளங்கள் அப்படிலாம் கார்பரேட்ஸ் உள்ள இறங்கி, எஜுகேஷன் இல்லை, அவங்களுக்கு பொது அறிவு இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ மாட்டிக்கிட்டாங்க. ஸோ சோமாலியாவில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ரெடியாகி ஒட்டுமொத்த நாடு அழிஞ்சு வச்சு டெசர்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு மேலே இருக்க வளங்கள் தேவையில்லை, உள்ளே இருக்க வளம் தான் தேவை. உள்ளே இருக்க வளம் எடுக்கணும்னா மேலே இருக்க வளங்கள் அழிக்கணும். ஸோ அங்கே இந்தியாவில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ, தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கோ, அது அங்கே ஆல்ரெடி நடந்துருச்சு. ஒரு நாடு எக்ஸாம்பிளாகவே இருக்குது சோமாலியா. அந்த நாட்டு மக்கள் கடல் கொள்ளையாக மாறிட்டாங்க. அதோட காரணம் என்ன அப்படின்னா வாழ்வாதாரம் இல்லை, சோத்துக்கு வழி இல்லைன்றது போல தான் திருட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஊரில் எங்களை கூட சொல்லுவாங்களே, கட்டவரல் பெருவரல் சட்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பெருவரல் சட்டத்தில் கைரேகை வைக்கக்கூடாது, கைரேகை சட்டம்னா அதை கையை வெட்டிட்டு போங்கடான்னு சொன்னாங்க. ஏன்னா திருடர்கள்னு சொல்லுவாங்க, இந்த முக்குளத்தோட திருடர்கள்னு சொல்லுவாங்க. கல்லர் மரவராக முடியலாம், திருடர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம்ன்றது ராமநாதபுரம் இந்த ஏரியா போகலாம் ரொம்ப டெசர்ட்டாக மாறிடுச்சு, செல்வ செழிப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெள்ளைக்காரங்களுக்கு எதிராக அவங்க கொண்டு போகிற வணிகத்தை திருடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற இடம்பெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு மக்களுக்கு அந்த இடத்துல வாழ்வாதாரம் இல்லாமல் போகும்போது தான் வேறு ஒரு இடத்துலேருந்து எடுக்கிற வேண்டியதாக இருக்குது. இதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ கடல் வணிகம் நடக்கும் போது இங்கே இருக்க கடாரம் கொண்ட போனதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வணிகர்கிட்ட செல்வ செழிப்பாக இருக்குது, சோழர்களுடைய அந்த வணிகத்தில் இருக்க வணிகர்கள்லாம் ரொம்ப வெல்த்தான பொருட்கள்லாம் கொண்டு போகிறாங்க, இவங்ககிட்ட கொள்ளையடிச்சா நம்ம வாழ முடியும்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கனால இவரே அட்ரஸ் பண்ணுறாப்புல. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன சோமாலியாவும் இங்கே ராமநாதபுரம் இந்த ஏரியாலாம் வெள்ளக்காரங்க பீரியட்லேயும் நம்ம சொன்னப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சோம் என்ன மேட்டர்ன்றது புரிஞ்சிருக்கு. அந்த மக்கள் தப்பு கிடையாது, அந்த மக்கள் அப்படி ஆக்குனது தான் தப்பு. புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? இதே மாதிரி கடாரத்தில் இருக்கவங்க சீனாவோட வணிகம் நடந்துட்டு இருந்திருக்கு.
மேட்ருக்கு வரேன். ஸோ திடீர்னு வணிகம் நடந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்க வணிகர்களுக்கு செல்வ செழிப்பா பாதுகாப்பா கொண்டு போறதுக்கு தான் இவர் எஸ்கார்ட் வேலை பார்த்திருக்காப்ல. சோழர்கள் படை அனுப்பியிருக்காங்க. இப்போ எப்படி அமெரிக்கா படை அனுப்புது, எங்கள் நாட்டு கப்பலை தொடக்கூடாது படை, அது மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க. சூப்பர் பவர், புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சோழர்களை பெரிய லெவல்ல இன்ன வரைக்கும் பூஸ்டப் பண்றாங்க. இந்த பாட்டுல கூட அண்ணன் ஒருவன்ற பாட்டு வருதுல்ல இந்த படத்துல, ரெட்ரோ படத்துல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல சொல்லுவாங்க, ராஜராஜ வந்தா உலகமெல்லாம் அடைஞ்சேன்னு சொல்லி ஒரு லைன் வரும். ஸோ ஏன் அந்த வார்த்தை வருதுன்னா, சோழர்கள் வந்த பிறகுதான் இவங்க ஒட்டுமொத்த இடத்தையும் ஈஸியா கைப்பற்றினாங்க. யாரு? வணிக கூட்டம். ஸோ இந்த வணிக கூட்டம் ஒட்டுமொத்த இடத்தையும் இந்த ஏசியாவையும் கைப்பற்றினதுக்கான காரணம் என்னன்னா, இங்க இருக்கதான் துறைமுகம் தான் மிகப்பெரிய ஒரு ஹப்பு, உலக லெவல்ல வணிகம் இருக்கான ஹப்பு. இந்த ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவும் இந்த ஏசியாவையும் பிடிச்சது. அதாவது நல்லா பாருங்களேன், சோழர்களுடைய அந்த மேப் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த கோஸ்டல் ஏரியாவாக தான் இருக்கும். அதாவது வணிகம் பண்ணக்கூடிய பாதையாக தான் இருக்கும். இந்த ராஜராஜன் வந்தா உலகமெல்லாம் அடைஞ்சேன்னா உலகத்தையே அடையலை, உலகத்துக்கான வர்த்தகத்தை கையில் அடைஞ்சேன்னு அர்த்தம். அதாவது உலகத்தோட வர்த்தகம் மொத்த கையில் இருக்குன்னா உலகத்தை அடைஞ்சது காரணம் தானே. இதான் வேண்டர். புரியுதா? புரியலையா? ஸோ இதான் விஷயமா. இதை நீ வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் உலகத்தையே ஒரு காலத்தில் கட்டி ஆண்டது தமிழர்கள்னு சொல்லுவாங்க. தமிழர்கள்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு வணிக கூட்டம் தான் உலகத்தை ஆண்டுச்சு. இப்போ எப்படி இலுமினாட்டின்னு சொல்றீங்களா, அந்த கும்பல். இலுமினாட்டின்றது ஒரு காலாவதியான மருந்து. ஸோ இருந்தாலும் நம்ம அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ தானே புரியும். பாரிசாலன் போல ஆட்களுக்கெல்லாம் சொன்னால் தானே புரியும். நான் ஆரம்பத்தில் வர இலுமினாட்டி குரூப்ல தானே வந்தார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது இவர் வணிகத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் கடாரத்தை கொண்டிருக்காரு. ஸோ அங்கே போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க நாட்டு மக்களையே ஒருத்தவங்கள ஏற்றி வச்சு உட்கார வச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, அங்கேயே பப்பட்டா இருப்பானோ, இவங்க பேச்சுக்கு அடிபணி வேணா அவனை உட்கார வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்க ஆட்கள்லாம் புரியுது அவங்களுக்கு, பப்பட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, எலிமினேட்டி பண்ணுறது என்னது, பப்பட்ஸ் கவர்மெண்ட் தானே. இப்போ இந்த கார்பரேட் கம்பெனி, அந்த காலத்தில் இந்த கார்பரேட் கம்பெனிஸ் என்ன பண்ணியிருக்கு, அங்கே போய் பப்பட்ஸ் தானே உட்கார வச்சிருக்கு. எனக்கு அடி பண்ணிடுறவே அங்கே உட்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரம்ப்பை நம்ம எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கோம். ஈரான் அதிபர் சரியில்லை, அவரை இறக்கி விட்டு நமக்கு தேவையான ஃபேவரான ஆட்கள் அங்கே உட்கார வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் அதான் நடந்துச்சு. ஸோ மிடில் ஈஸ்ட் நாடு நடக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், ஐயோ அப்பான்னு குதிச்சோம். பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தேவையில்லாத வேலை பார்க்குறாரு அப்படிலாம் கத்திட்டு இருந்தீங்க. இதைத்தானே ராஜராஜ சோழன் பண்ணியிருக்கேன். ட்ரம்ப் போய் அங்கே ஆட்சி பண்ணலையே, அங்களுக்கு அவங்க பப்பட் கவர்மெண்ட் தானே உட்கார வச்சாங்க. இதுதானே அந்த காலத்தில் இப்போ சூப்பர் பவர் அந்த சோழர் பண்ணாப்ல. இப்போ சோழர் பண்ணால் தமிழ் பெருமைன்னு சொல்லிட்டா போதும், அதுக்கு இருக்க சாராம்சத்தை தர மாட்டேன். ஆனால் பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் பண்ணாங்கன்னா அது தப்பு. அவன் பண்ணதாண்டா நீங்களும் பண்ணியிருக்கீங்க, இதேண்டா ஒத்துக்க மாட்டேறீங்க கேட்டால் தமிழ் 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 மன்னர்கள், தமிழ் பெருமை, இப்படியே பெருமைக்கு எருமை சேர்த்துறியே கடைசி வரைக்கும் வரலாறு புரிய போகிறதில்ல. சரி, மெயின் பாயிண்ட்டுக்கு போவோம். இந்த வணிக கூட்டத்தை பாதுகாக்கிறதுக்கான என்ன நோக்கம்? ஏன் கவர்மெண்ட்டே வணிகம் பண்ணலாமே. இப்போ கூட பாருங்களேன், கவர்மெண்ட்டை இவ்வளோ வளங்கள் இருக்குது, பாதுகாப்பு கவுன்சில் இருக்குது, நம்மளுடைய மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் வணிகத்தை கவர்மெண்ட் பண்ணலை, கார்பரேட்டே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவிலே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு புரியவே இல்லையா, சோழர்கள் காலத்தில் மன்னர்கள் காலத்திலையும் வணிகர்களுக்காகத்தான் வேலை பார்த்துருக்கு இந்த கவர்மெண்ட்டு, அதாவது அந்த அரச குடும்பம். இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க கவர்மெண்ட்டும் வணிகர்களுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. அம்பானி அதானிக்கு தானே தர பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. ஸோ 800 துறைமுகத்தை எதுக்கு அந்த இடத்த அப்ரூவ் படுத்துறதுக்கான வேலை என்ன? துறைமுகம் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இன்னமும் விஷயம் புரியல. இந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகள்லாம் உங்களுக்காக நிற்கிறோன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க உண்மையிலேயே ரகசியத்தை புரிஞ்சு வெளியே வந்து நீங்க ரிபலா கிரியேட் ஆயிடக்கூடாது. 3ஆம் நூற்றாண்டு அவங்க மெமரிஸ்ல ஆழமா பதிஞ்சிருக்குல்ல. 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்த விஷயம் அவங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்குல்ல, கலப்பு இனங்களின் யுத்தம். ஸோ அது வந்துடக்கூடாதுல்ல. அது வந்துடக்கூடாதுன்றக்காக அவங்களுக்காகவே ஒரு தலைவன் உருவான மாதிரி அவனே ஒரு கோமாளி, அந்த தலைவன் உங்களுக்கான தலைவன் சொல்லிட்டு உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணி அவனை உட்கார வச்சிடுறது. இப்போ கண்டர்களுக்காக எதிர்த்து பேசுறது யாரு? பாரிசாலன் பேசணும், சீமான் பேசணும், நீங்க சும்மா உட்காந்துக்குவீங்க. அதில் இருக்க பாலிடிக்ஸ் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. இதுதான் கன்னடர்களும். பாலிடிக்ஸ் புரியுதா புரியலையா? தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அதில் நுணுக்கமாக போய் நோண்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி, இதெல்லாம் நோண்டுங்க. இதை அடுத்த ஒரு வீடியோ அதான் பண்ண போகிறேன். ஸோ நோண்டுங்க. இதெல்லாம் நோண்டும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பரேட் வணிகர்கள், அதாவது தனிப்பட்ட ஒரு நபர் வணிகம் பண்ணுறாருன்னா அது பேர் கார்பரேட். ஸோ தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த கார்பரேட் தான் உலகத்தில் ஆரம்பத்திலேருந்து நாகரிக வளர்ச்சி உருவானதுலேருந்தே அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. இன்னும் மாறவே இல்லை. எப்போ நம்ம ஜெயிச்சோம் தெரியுமா? நம்ம ஜெயிச்சது ஒரே ஒரு டைம், கடைசியாக முருகு இருந்த டைம் தான் கடைசியாக ஜெயித்தோம். ஜெயிச்சுட்டு அவரோட காலம் முடிஞ்சோடனே சோழி முடிஞ்சு, அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. சரி, முருகு இருந்த காலம் எப்போ போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளுக்கு மேலே முருகு போனதுலேருந்து. பூம்புகார் அழிஞ்சிச்சுல, பூம்புகார் அழிஞ்சத காலகட்டத்தை பாருங்கள், 10,000 12,000 ஆண்டுகள் கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஆண்டுகளுக்கு அப்போ தான் நாம் ஜெயித்தோம். பூம்புகார் அழியும் போது தான் நம்ம ஜெயித்தோம். அதோட முடிஞ்சு வச்சு கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளாக ஒரு மனித சமூகம், தமிழன் தெலுங்கு கன்னடலாம் இல்லை, மனித சமூகம். புரிஞ்சுச்சா? ஸோ புரியாமல் கேட்கக்கூடாது. மனித சமூகம் 12,000 ஆண்டுகளாக
வேற வேற கவர்மெண்ட், வேற வேற கட்டமைப்பு, வேற வேற மதம் சம்பந்த கட்டமைப்பு, நம்மளுக்கு தெரியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கானுங்க 12,000 ஆண்டுகளா. உங்களுக்கு எப்படிங்க அது புரியும்? டக்குன்னு எப்படிங்க புரியும்? தேடினாதானங்க புரியும். தேடுங்க. இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை கொஞ்சனாச்சும் உட்காந்து யோசிச்சு பாருங்க. ட்ரம்ப் செஞ்சா அது திமிருன்றீங்க, எல்லாரும் திட்டுறீங்க, எல்லாம் பண்ணீங்க. இதையே தான் ராஜராஜ சோழனும் பண்ணியிருக்கான். அவனை மட்டும் கொண்டாடுறீங்க. இது என்ன நிலைப்பாடுன்னு எனக்கு தெரியல. அப்போ இதை தானே தெலுங்குன்னு பண்ணுறான், கன்னடனும் பண்ணுறான். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தப்பு சொல்கிறோம்ல. ஆனால் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவங்க மன்னர்கள் இதெல்லாம் அழிச்சு பிடுங்கினப்போ அவங்களுக்கு நியாயம் தானே. இதுதானே ராஜராஜ சோழனும் பண்ணான். அப்போது ஒவ்வொருத்தையும் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது இந்த இருக்க மேட்ரிக்ஸ் கட்டமைப்பே தப்புன்னு தானே சொல்கிறேன். இந்த சிஸ்டமே தப்புன்னு தானே சொல்கிறோம். எதுக்கு இன்னொரு இடத்த இன்னொருத்தையும் பிடிக்கணும்? எல்லாருக்கும் அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா, பேசிக் சென்ஸ் இருந்துச்சுன்னா அதை இடத்த நம்ம ஏன் பிடிக்கணும்? நமக்கு இருக்க இடத்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செழிப்பாக வச்சுக்கிறோமோ அதுக்கு நம்ம இடத்த வேணால் பாதுகாத்துக்கலாம். அடுத்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணணுன்றது எந்த ஒரு தேவையும் நமக்கு கிடையாது. அப்படி தேவை அளவுக்கு மீறி திங்க் பண்ணும் போது தான் எல்லாமே நடக்குது. ஆசை, பயம், இந்த 2 தான் உலகத்தை ரூல் பண்ணுதுன்னு நான் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? இந்த 2 தான் ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்திட்டு இந்த மாறு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்குல்ல கூட்டம், அதெல்லாம் வேற லெவலில் இறங்கி வேலை செய்யுது. கன்னடர்களையோ, மலையாளிகிட்டையோ, தமிழர்கிட்டையோ, தெலுங்கர்கிட்டையோ, இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ, இந்திக்காரன்ட்டையோ, எவங்ககிட்டையும் போய் நாம் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. நாம் புரிதலோடு இருந்தோம்னா இது எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஏன்னா எல்லா சாம்ராஜ்யமும் அழிஞ்சிருச்சு. இங்கே தான் ரூட்வே, இந்த ரூட்வே மட்டும்தான் அவங்க ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு இருக்கானுங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையும் அழிக்கிறதுக்கு அவங்க ஈஸியாக ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சிடுறானுங்க. ஆனால் இங்கே தமிழ் மக்களை தொடுறதுக்கு மட்டும் அவங்க 1300 தடவை யோசிச்சு இவங்க தொடுறானுங்க. ஏன்? அவனுக்கு அந்த பயம் இருக்குது. இந்த மரபணு திருப்பி அடிக்கக்கூடிய மரபணு இங்கே மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் தேசியத்துக்குள்ளே இல்லை. தமிழ் தேசியத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்க கோமாளிஸ் இருக்காங்கல்ல, இவங்கிட்ட இல்லை. சாதாரண கூலி வேலை, கட்டட வேலை பார்க்குற, சித்தால் வேலை பார்க்குறவங்க, பெயிண்ட் வேலை பார்க்குறவங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை பார்க்குற பாமர மக்கள் இருக்காங்க. தெருவில் ரோடு இல்லை, வீடு இல்லாமல் படுத்துருக்காங்க. அவங்ககிட்ட இருக்க மரபணுல தான் இருக்குது. ஏன் நம்ம மதுரையில் இருக்க ஒரு வீரமாண்டின்னு ஒருத்தர் பிடிச்சாங்கல்ல, முக்குழுதர் சமூகத்தை சேர்ந்தவர். வீரமாண்டின்றவரோட மரபணு எப்போ தெரியுமா இருக்குது? கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறதுக்கிட்ட 60,000-70,000 ஆண்டுகள் பழமையான மரபணுவான். இருக்கிறதுலே பழமையான மரபணு கிட்டதான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது லட்சக்கணக்கான ஆண்டுகள் போகும். அவளை சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்கல்ல. ஸோ அதுக்காக கம்மியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. மதுரைன்றது குமரிக்கண்டை வரைக்கும் இருக்குது. குமரிக்கண்டத்தில் தலைநகரமே மதுரை. இப்போ நீங்கள் பார்க்குற மதுரை கிடையாது. இப்போ இருக்க மதுரை இப்போ சுருக்கிட்டாங்க. இப்போ இருக்க மதுரை சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த ஏரியா எல்லாத்தையும் சரௌண்டிங் பண்ணதான் பெரிய மதுரை தான். அதெல்லாம் மாறி தான் சுருக்கி இப்போ மதுரைன்றது சின்ன இடமா வச்சுருக்காங்க. மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ வரலாறை என்றுமே பின்னோக்கி படிக்கும்போது எதிர்காலம் முன்னோக்கி தெரிய ஆரம்பிக்கும். ஒரு விஷன் கிடைக்கும். பின்னோக்கி கரெக்டாக படிக்கும். பின்னோக்கி படிக்கிறதா எல்லாத்தையும் நாங்கள் படிச்சிட்டோம், புராணங்கள் இதிகாசம்லாம் படிச்சிட்டோம்னு சும்மா சொல்லக்கூடாது. அது இருக்க நுணுக்கத்தோட புரிஞ்சுக்கணும். இதனால வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் விட்டுருங்க. இப்போ நாம் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வரலாறை லைட்டாக ரீகேப் பண்ணி பாருங்கள். யார் திருடன், யார் கோமாளின்றது ஈஸியாக புரியும். திருடங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, கோமாளிஸ்லாம் சாதாரண மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். இதில் உடனே ஒடுக்கப்பட்ட பாரஞ்சிட்டு வந்துடாதீங்க. அது கிடையாது. ஒட்டுமொத்த மனித சமூகமே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். எதெல்லாம் அவேர்னஸ் ஆகி இவனுக்கு துரோகம் பண்ணுறானோ அவனை சேர்த்துக்கிறாங்க. எதெல்லாம் அந்த மக்களை ஏறி மிதிக்கணும்னு நினைக்கிறானோ அவனை சேர்த்துக்கிறாங்க. எதெல்லாம் நமக்கு கூலி வேலை பார்க்குறானோ அவனை சேர்த்துக்கிறாங்க. எதிர்த்து நிற்கிறவன் இப்பெல்லாம் அடிமையாக்கியிருக்காங்க, கொண்டிருக்காங்க. இதுதான் வரலாறு. இந்த வரலாறு பாயிண்ட் ஆஃப் வியூ தேடி பாருங்க. இந்த பாரிசாலன் ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, கன்னடர்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, தெலுங்கர்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் இதுக்கு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. ஐயோ கன்னடம் வரங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்க பிரச்சனையை பார்த்துட்டு இருப்பீங்க. பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதை யோசிக்க மாட்டீங்க. பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனை பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயம், புரிதலுக்குள்ள இருக்க விஷயத்த பெருசாக்கி பூதாகரணமாக்கி இதை வச்சே பேசிட்டு பெரிய பஞ்சாயத்தை மறந்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். கோல்டோட விலை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு பொருளோட விலை, அதாவது மற்ற பொருள் விலை ஏறுதா இல்லைன்றதான் எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் கோல்டோட விலை ஏறுதுன்னா அதுதான் உண்மையான பொருள். அந்த உண்மையான பொருள் விலை எப்போ ஏறுதோ அப்போது எல்லாமே பிரச்சனைக்குள்ளே உள்ளாக போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நுணுக்கமாகவும் திருத்தமாகவும் சொல்லணும் அப்படின்னா வேறு யாராச்சும் தான் இங்கே பேசணும். நான் பேச முடியாது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு சிலப்பதிகார், மணிமேகலை, சீவகசிந்தாமணி அதுக்கு ஆல்ரெடி நம்ம கண்ணகி வீடியோ ஒன்று போட்டாச்சு. அதில் மெம்பர்ஷிப்பில் கிடக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே மெம்பர்ஷிப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பேச போகிறது மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை இருக்காங்களே, அவங்களோட ஸ்டோரி என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதை நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல. அந்த பழைய சேனலில் கதிர் 3.0 வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.